நம்ம வீட்ல விஷ ஜந்துக்கள்லாம் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னாவே வீடு சுத்தம் இல்லை அப்படிங்கறத அர்த்தம். ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. சில பூச்சிகள், பறவைகள், சில உயிரினங்கள்லாம் வீட்டுக்குள்ள வருதுன்னா நமக்கு முன்னெச்சரிக்கையா நல்லதையோ கெட்டதையோ சொல்லுது அப்படிங்கறது தான் அர்த்தம். நம்ம வீட்ல எது வந்தா நல்லது, எது வரக்கூடாதுன்னு நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இப்ப பூரா வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடு அப்படின்னாவே அது லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு இடமா தான் பார்க்க முடியுது. முடிஞ்ச வரை அந்த இடத்துல விஷ ஜந்துக்கள் வராம பாத்துக்கிறது நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொரு பெண்களோட பொறுப்பு. நம்மளுடைய வீட்டுல காகம், சிட்டுக்குருவி, பட்டாம்பூச்சி இது மாதிரி பறவை வருது அப்படின்னா நம்முடைய இல்லம் இனிமையான இல்லமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய வீடு சுத்தமா இருக்குது அப்படிங்கறத காட்டுது. ஆனா வவ்வாலு, ஓனா, அரணை இது மாதிரி ஜீவராசிலாம் வருது அப்படின்னாவே வீடுகள்ல ஏதோ ஒரு தேவையற்ற எதிர்மறை சக்தி இருக்கு, தேவையற்ற பொருளை சேர்த்து வச்சிருக்கோம், நம்மளுடைய வீடு சுத்தம் இல்லை அப்படிங்கறத காட்டுது. நிறைய பேரோட வீட்டுல பாத்தீங்கன்னா குளிக்கிற பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா பூரான் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி வரும். இந்த பூரா வீட்டுக்குள்ள வர்றது நன்மையா தீமையா அப்படிங்கறத பார்க்கலாம். புதுசா இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பூரா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முதல் விஷயம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை சேரும் சகதியுமா இருக்கும் பட்சத்துலதான் நம்மளுடைய வீட்டுக்குள்ள பூரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுல தேவையற்ற பொருட்களை போட்டு வச்சிருந்தாலும் சுத்தம் இல்லாம இருந்தது, அசுத்தம் நிறைந்த இடமா இருக்கு, ஈரம் இருந்த இடமா இருக்கு அப்படின்னா அங்க பூரா வரும். சில சமயம் வீட்டுல பெண்கள் மாதவிலக்கு நேரத்துல சுத்தமா இல்லை அப்படின்னாலும் மாதவிலக்கான சமயத்துல வரக்கூடிய வாடைக்கு இப்படிப்பட்ட பூச்சிகள் அடிக்கடி வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால வீட்டுல அந்த பாத்ரூமை சுத்தமா நம்ம வச்சுக்கணும். நமது வீட்டுல சேர் இல்ல, சகதி இல்ல, சுத்தமா இருக்கு, குளியல் அறையில ஆனா பூரா வருது அப்படின்னா அது நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை காட்டுது. சரி, இந்த பூரா வீட்டுக்கு வருகை தருது அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வீட்டுல பண கஷ்டம் ஏற்படும், மன கஷ்டம் ஏற்படும், வீட்டுல உள்ளவர்களுக்கு உடல்நல சரியில்லாம போகிறதுக்கு வாய்ப்பு. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களை பின்தொடரும். அப்படிங்கறதுனால இந்த விஷ பூச்சிகள் வீட்டுக்குள்ள வராம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது தான் மொதல் வழி. உங்க வீட்டு குளியலறை, வாஷ் பேஷின், சிங்கு இது மாதிரி இடத்தெல்லாம் நல்லா கழுவி வாரத்துக்கு 2 முறையாவது ப்ளீச்சிங் பவுடரை கொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த பூரா, சிறு பாம்பு, தேளு போன்ற விஷ ஜந்துக்கள்லாம் வராம இருக்க முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.